செங்கல்பட்டு மாவட்டத்தில் 400 கோடி ரூபாய் மதிப்பில் தொழிற்சாலை அமைக்க ஓமியம் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம். அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. அமெரிக்க முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. கடந்த 2 ஆண்டுகளாக அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அதிக அளவில் முதலீடுகள் செய்துள்ளதாக பெருமிதம். வேற்றுமையில் ஒற்றுமையே இந்தியாவின் வளர்ச்சிக்கு காரணம். அமெரிக்காவில் புலம்பெயர் தமிழர்களுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஃபார்முலா கார் பந்தயம் என்ற பெயரில் மக்களிடம் வசூல் செய்து மோசடி. வசூலிக்கப்படும் பணம் எங்கு செல்கிறது என்றே தெரியவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவலர்களை கட்டாயப்படுத்தி கார் ரேஸ் பாதுகாப்பு பணியில் திமுக ஈடுபடுத்தியுள்ளது. பந்தய பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் உதவி ஆணையர் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி ஜெயக்குமார் விமர்சனம். திமுக ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி சிறை செல்வார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியதைப் போலவே நிகழ்ந்துவிட்டது. செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடர ஆளுநர் ஒப்புதல் அளித்தது குறித்து எச் ராஜா கருத்து. கூவமாறு மறுசீரமைப்பு திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். சென்னை மேயர் பிரியாவுக்கு கார்த்தி சிதம்பரம் எம்பி கடிதம். சுதந்திர போராட்ட வீரர் பூலிதேவனின் 309வது பிறந்த நாளையொட்டி நெற்கட்டும் செவலில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மாலை அணிவித்து மரியாதை. பால்குடம் எடுத்து வந்த வாரிசுதாரர்கள் பொதுமக்கள் மரியாதை. ஏமா கமிட்டி அறிக்கை குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களிடம் நடிகர் ஜீவா வாக்குவாதம். தேனியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது ஒருமையில் பேசியதால் பரபரப்பு. இதுக்கு ராதிகா மேடம் அவங்களும் வந்து பதில் வச்சிருக்காங்க சார். திரும்ப பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் பதில் சொல்லிட்டேன். தமிழகத்தின் 25 சுங்கச்சாவடிகளில் அமலுக்கு வந்த புதிய கட்டண உயர்வு. 5 முதல் 7% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அதிருப்தி. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள பிரபல தனியார் கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் விடுத்த நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை. சென்னை பட்டினம்பாக்கத்தில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2000 வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல். ஆதல் பாஷா என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரம் பகுதியில் ராக்கெட் லாஞ்சர் வெடித்ததில் ஒருவர் படுகாயம். ராணுவ பயிற்சியின் போது கைவிடப்பட்ட லாஞ்சரை உடைக்க முயன்றபோது விபத்து. மதுரை வாடிப்பட்டி அருகே மஞ்சுவிரட்டு நடத்துவதில் இருதரப்பினரிடையே பயங்கர மோதல்.
ஒருவரை ஒருவர் கல்லால் தாக்கிக் கொண்டதோடு சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. மன்னார்குடியில் மதுபோதை தகராறில் அதிமுக நிர்வாகியின் மகன் அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரம். 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் விடுமுறை நாளான இன்று குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கொல்லிமலையில் பெய்த தொடர் கனமழையால் அருவிகள் மற்றும் ஆறுகளில் காட்டாற்று வெள்ளம். சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீரால் மக்கள் அவதி. ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் தொடரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம். வீடுகள் இடிப்பு, போக்குவரத்து துண்டிப்பு உள்ளிட்ட பாதிப்புகளால் மக்கள் கடும் அவதி. பாலியல் வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன், உண்மை நிச்சயம் வெல்லும். நடிகையிடம் அத்துமீறியதாக குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து மலையாள நடிகர் ஜெயசூர்யா அறிக்கை. உத்தரப்பிரதேசம் பைராச்சில் 7 சிறுவர்கள் உட்பட 8 பேரை கொன்ற ஓநாய்களை தேடும் பணி தீவிரம். 2 ஓநாய்களை ட்ரோன் உதவியுடன் தேடும் வனத்துறையினர். தலைநகர் மாஸ்கோவில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா புகார். 12 ஆளில்லா விமானங்கள் அழிக்கப்பட்டதாகவும் அறிவிப்பு. அக்டோபர் 10ஆம் தேதி நடிகர் ரஜினிகாந்தின் வேட்டையின் படம் வெளியாவதே சரி. கங்குவா பட ரிலீஸ் தாமதம் தொடர்பாக நடிகர் சூர்யா பதில்.